அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாட்களாக கொஞ்சம் வீடியோ போட முடியல. இன்றைக்கி உரிய கணிப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏசியில் டபுள்ஸ்னால் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகளில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏசியில் டபுள்ஸ் வந்தால் மறுநாள் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் இங்கே ஒரு 10 நாள் ரிசல்ட்டை பேக்கில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 10 நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இங்கே 777 அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 7க்கு 7 2க்கு 5 3 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டபுள்ஸு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 677 அப்படிங்கிறதுக்கு பிசியில் டபுள்ஸ்னால் ஏசியில் டபுள்ஸ் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பவரு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸ்னால் பிசியில் டபுள்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 1 2 3 4 ஒரு 4 நாளாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இதில் பவராக தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி போல் அப்படியே அந்த நம்பரை எப்படி சொல்லிட்டு ஒரு நாட்களில் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 922க்கு 622 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏ போட மட்டும் மாறி ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு 1 2 3 4 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏசி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி கண்டிப்பாக ஏபி அப்படிங்கிறதுல ஏசியில் வந்தால் ஏபியில் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. சரி, ஓகே. இப்போ இந்த 227 இருந்தாலும் சரி, 424 இருந்தாலும் சரி, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இந்த இடத்துல பேட்டர்னில் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். சொல்லப்போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 to 7 அப்படிங்கும்போது இந்த 4 to 7 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4க்கு 6, 4க்கு 6, 2க்கு 7, 7க்கு 4னா 4க்கு 1, ஸோ 671 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 671. ஓகே, அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 9, 2க்கு 8, 7க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 5 அப்படின்னா 4க்கு 2, ஸோ 982 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 982 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 4 to 9 அப்படின்ட்டுருக்கு. எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 to 9 அப்படின்னு 313 939 அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ இதில் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ 4 to 4னா 934 அப்படின்னு வருமா, இல்லை 31 9க்கு 3 அப்படின்னா 4க்கு 8, ஸோ 318 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் அந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த இடத்துல 423 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இருக்குது. ஸோ 423க்கு 2 3 3க்கு 5னா 4க்கு 6, 2 3 6 சொல்லப்போனால் இதில் 2 3 6. அடுத்தது பார்த்திங்கன்னா 423ல 3க்கு 5னா 4க்கு 6, அதே மாதிரி 4க்கு 8, 2க்கு 4, 3க்கு 0னா 4க்கு 1, ஸோ 841 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. 841 அப்படிங்கிறது கிடைக்கிது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4144 இருக்குது. அப்போ 424 தான் நம்மளுக்கு ரிசல்ட். அப்படிங்கும்போது 4க்கு 6, 1க்கு 9னா 2க்கு 0. ஓகேங்களா? 0, 4க்கு 0, ஸோ 600 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ 600 கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு நம்மளுக்கு 7, சாரி இங்கே மேலே பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 7, 4க்கு 7, 1க்கு 7னா 2க்கு 8, அதே மாதிரி 4க்கு 5, ஸோ 785 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு இதுலேருந்து மொத்தம் 4 2 6 செட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 422 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல 422க்கு 72, 2க்கு 2னா 4க்கு 4 அப்படிங்கும்போது 724 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து மொத்தம் 4 3 7 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் கணக்கு இதில் நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்காக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 3 7 செட்டில் காமனாகவே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து ஓவராலாக நம்மளுக்கு கிடைத்த இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு ஓவராலாக கிடைச்ச எண்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். 671 உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த இப்படி நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். 671 982 236 841. அடுத்தது பார்த்திங்கன்னா 600 785 724. இதில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு, இது வந்து ஏ போர்டுன்னு வச்சுக்கோமே. அதில் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த 671 982 236 841 600 785 724 இது எல்லாமே நம்ம பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பாக்ஸ் ஆர் டைரக்ட் இது எல்லாமே மொத்தம் வந்து 671 982 236 841 600 785 724 மொத்தம். இதில் வந்து மொத்தம் 7 செட் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். சரி, இதில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுகளை அதிகப்படியாக அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7 தான் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகபட்சமாக 7 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சி போர்டில் நம்மளுக்கு அதிகபட்சமாக இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய எண்கள் என்ன இருக்குதுன்னா 1 இருக்குது. 1 தான் வந்து 2 தடவை இருக்குது. பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வந்துருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணிப்பில் பார்க்குறோம். இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டில் 8, சி போர்டில் 1 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து அந்த நம்ம எடுத்த கணிப்புகள்லேயே ஏ போர்டில் வந்து 7 6 அப்படிங்கிற மாதிரியும், பி போர்டில் வந்து 8 அப்படிங்கிற மாதிரியும், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா 78 68 68 68 81 18 81 18. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கணிப்புகளை பார்க்குறோம். அவ்வளோதான் நம்மளோட கணிப்புகள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.